ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டியூட் படத்தோட கதையை பத்தி பார்க்க போறோம். டியூட் இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா, தாய்மாமா பொண்ணு அத்தை பையன் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய காதல் கல்யாணம் போராட்டத்தை சுவாரஸ்யமா என்டர்டெயின்மெண்டா கொடுத்திருக்கிறாரு டைரக்டர் கீர்த்திஸ்வரன். தாய்மாமா வரக்கூடிய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், அவங்களுடைய பொண்ணு ஹீரோயின் மமிதா பைஜு, இந்த பக்கம் சரத்குமாரோட தங்கையா வரக்கூடிய ரோகிணி, அவங்களுடைய பையன் ஹீரோ பிரதீப் ரங்கநாதன். இவங்க ரெண்டு குடும்பத்துக்கு இடையில சின்ன பகை மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது அவங்களுக்கு முடி எடுத்து காது குத்துறாங்க. அந்த நேரத்துல அந்த பாப்பா அழுகுறாங்க. ஹீரோ அந்த கண்ணீரை தொடச்சி விடுறாரு. தன்னோட தாய்மாமா பொண்ணு எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் அழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயாரா இருக்கிறாரு ஹீரோ. இதுதான் இந்த படத்தோட அஸ்திவாரம். தாய்மாமாவா வரக்கூடிய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் எந்த அளவுக்கு தன்னோட அர்ப்பணிப்பு நடிப்பா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மேரேஜ் ஃபங்க்ஷன்ல ஒரு நிமிஷம் மயிலா பூரு மயிலே மயிலே அந்த பாட்டு வருது. அவ்வளவு அழகா டான்ஸ் ஆடிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அவ்வளவு ஒரு துள்ளலான நடிப்பா கொடுத்திருப்பாரு. ஒரே ஷாட்ல எடுக்கப்பட்டதா இருக்கலாம். இந்த படத்துல அவருடைய நடிப்புக்கு இது ஒரு சாம்பிள்னே சொல்லலாம். இந்த படம் சரத்குமாருக்கு அடுத்த லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்துல சரத்குமாருக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. அப்படி ஒரு மிரட்டலான பாவனையில ஒரு நடிப்பு கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி ஹீரோவோட அம்மாவா வரக்கூடிய ரோஹிணி தன்னோட பங்களிப்பை சென்டிமெண்டா அழகா கொடுத்திருக்காங்க. ஹீரோயின் மமிதா பைஜு தன்னோட அப்பாவோட பாசத்துல ஒரு நடிப்பும், தன்னோட அப்பாவோட சுயரூபம் தெரிய வரும்போது ஒரு நடிப்பும், அதே சமயத்துல ஹீரோவோட காதல் தெரியாத போது ஒரு நடிப்பும், ஹீரோவோட காதல் தெரிஞ்ச அப்புறமும் வரக்கூடிய சென்டிமெண்டா ஒரு நடிப்பும் மமிதா பைஜு பல முகமா கொடுத்திருக்காங்க. தன்னோட காதலுக்காக கண்கலங்கும் போதும் சரி, தன்னோட அத்தை பையனுக்காக கண்கலங்கும் போதும் சரி, அவங்க ஒரு அற்புதமான நடிப்பை கொடுத்திருக்காங்க. ஹீரோ பிரதீப் ரங்கநாதன், அவருடைய பேரை சொன்னாலே மனசுக்குள்ள துருதுருன்னு ஒரு கேரக்டர் போறதை மறக்க முடியாது. வேகமான நடிப்பா இருந்தாலும் சரி, ஒரு அமைதியான சென்டிமெண்ட் காட்சி அப்படின்னாலும் சரி, அப்படி தட்டி விட்டு அசல்ட்டா போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்டேஜ்ல நிற்கும் போது பூட்டி வச்ச குதிரை ரெண்டு அந்த பாட்டு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் ஹீரோயின் அவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க. டான்ஸ் பண்ணும்போது ஹீரோவோட லுக் இருக்கும் பாருங்க, என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கும், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கும் அழகா கொடுத்திருப்பாங்க. ஹீரோவோட லுக் மீம்ஸ் டெம்ப்ளேட்டுக்கு பல வருஷம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சமூக வலைதளங்கள் இந்த சொசைட்டில எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை இந்த படத்துல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அழகா யூஸ் பண்ணிருக்காங்க. பிரபல யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய பரிதாபங்கள், அதுல வரக்கூடிய டிராவிட் ஹீரோவோட நண்பனா அந்த படத்துல வராரு. அவருடைய கேரக்டர் சிறப்பா அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஹீரோவுக்கு அலைன்ஸ் பார்க்கும்போது மேட்ரிமோனில யூடியூப்ல வரக்கூடிய ஷார்ட் பிலிம் ஹீரோயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் யூடியூப்ல நிறைய பிராங்க் சேனல் வந்தாலும், சர்ப்ரைஸ் சேனல் வந்தாலும், பிராங்க ஒரு படமே வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு விசேஷமான விஷயம்தான். சமயத்துல இசை ஞானி இளையராஜாவோட பாடல்கள் 2 பயன்படுத்தப்பட்டிருந்தாலும், இந்த பாடல்கள் பயன்படுத்தப்படக்கூடிய இடம் ரொம்ப அற்புதமான இடம். அவருடைய பாடல் அந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஹீரோ ஹீரோயின் கண்ணீரை துடைக்கிறதுக்காக எந்த அளவுக்கும் போவாரு, எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இந்த அளவுக்கும் போவாங்களா அப்படிங்கிறது லாஜிக்கோட உள்ள ஒரு கேள்விக்குறி மாதிரி இருக்குது. அதை நீங்க போய் பார்த்துக்கங்க. மொத்தத்துல டியூட் கியூட்.